அருள்மிகு கற்பகாம்பாருடனாய கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டுக் கொண்டு சைவ சித்தாந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் நம்முடைய சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் எதிர் வருகின்ற பட்டினத்தடிகள் குரு பூஜையை ஒட்டி முன்னதாக நாம் அதனை சிறப்பிக்கின்ற வகையில் பட்டினத்தடிகளுடைய பாடல்களின் அடிப்படையில் சிலவற்றை நாம் இங்கே சிந்திக்க இருக்கின்றோம். திருமுறை வரலாற்றில் 11ஆம் திருமுறை என்கிற அந்த தொகுப்பில் பட்டினத்து பிள்ளையார் என்கிற ஒரு பெயரடையாளத்தில் பட்டினத்து அடிகள் திருவெண்காட்டு அடிகள் என்ற பெயரோடு இருக்கிற அடியாரினுடைய திருப்பாடல்களை தொகுத்திருக்கிறார்கள். அதிலே கோயில் நான்மணி மாலை, திரு கழுமல மும்மணி கோவை, திரு இடைமருதூர் மும்மணி கோவை, திரு ஏகம்பம் உடையார் திரு அந்தாதி, திருவொற்றியூர் ஒருபா ஒருவக்கு முதலிலே இருக்கிற கோயிலையும் கோயில் நான்மணி மாலை என்று பதிப்பித்திருப்பார்கள். மற்ற இடங்களுக்கெல்லாம் திரு கழுமலம் என்று சேர்த்திருப்பார்கள். திருக்கோயில் என்று சேர்த்துவிட்டால் சிதம்பரம் நினைவுக்கு வராமல் போய்விடப் போவது என்பதற்காக அதை கோயில் நான்மணி மாலை என்று எழுதியிருப்பார்கள். ஆனால் அதற்கும் திரு நாம் சேர்க்க வேண்டும். அதாவது கழுமலத்திற்கு எப்படி திரு சேர்க்கிறோமோ அதுபோல அதற்கு நாம் சேர்க்க வேண்டும். ஆனால் எப்படி ஓங்காரத்திற்கு இன்னொரு துணை மந்திரம் இல்லையோ அதுபோல கோவில் என்பதற்கு திரு தேவையில்லை என்பதாக அதை மரபிலே நாம் அமைத்துக் கொள்கிறோம். இந்த தத்துவ யாத்திரை சிதம்பரம், அப்படியே சீர்காழி, அப்படியே திருவிடைமருதூர், அப்படியே காஞ்சி, அதுக்கப்புறம் திருவொற்றியூர், ஒரு ஓமுடைய தலை மாதிரி அந்த மாதிரி நீங்க போயிட்டு வாங்கலாம். வாய்ப்பு இருக்கிறவர்கள் பட்டினத்தாருடைய தலையாத்திரை சொல்லிட்டு அது மாதிரி மேற்கொள்ளலாம். பட்டினத்தாருடைய பாடல்களில் சில பாடல்கள் கிடைக்காமல் போன இடங்களில் வேறு யாரோ எழுதிய பாடல்களை இணைத்திருக்கிறார் என்பதாக ஒரு செய்தி உண்டு. பட்டினத்தார் பாடல்களில் ஒரு சித்தர் மரபு பாடல்கள் அல்லது சித்தர் மரபை போன்ற பாடல்கள் இருக்கின்றன. ஆதலினாலே இலக்கிய மரபோடு கூடிய பட்டினத்தார் வேறு, சித்தர் பாடல் மரபில் இருக்கிற பட்டினத்தார் வேறு என்று இரண்டு செய்திகள் உண்டு. அதற்கு பிறகு பட்டினத்தார் வரலாற்றிலேயும் வேறு வேறு செய்திகள் இணைக்கப்படுகின்றன. பட்டினத்தாரை பொறுத்தவரை நீங்கள் வள்ளல் பெருமானுக்கு முன்னதாக திருக்கோயில், சிதம்பரம் தொடங்கி திருவொற்றியூர் மரபு, வள்ளல் பெருமானுக்கு முன்னதாக சுந்தரரால் சொல்லப்பட்ட மரபு பட்டினத்தாரால் தெளிவாக்கப்படுகிறது. சுந்தரர் தான் திருவாரூரிலிருந்து தில்லை வந்தவர். அதற்கு பிறகு திருக்கோயில் என்கிற சிதம்பரம் தொடங்கி திருவொற்றியூர் வந்தவர் பட்டினத்தார். அப்ப திருவாரூர், தில்லை இவைகளை முன்னிட்டுக் கொண்டு திருவொற்றியூரில் முடிகிற ஒரு மரபை சைவ மரபு ஒரு புதிய மரபாக காட்டுகிறார். அது ஒரு முக்கியமான விஷயம். பட்டினத்தார் திருஞான சம்பந்தரை நமக்கு காட்டுவது அதுல என்ன அப்படின்னா ஞான போனகம், அதை குழைத்து தந்தார் கடவுள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா
இவர் யாரு பட்டினத்தார் காட்டுகிறார். அதெல்லாம் நீங்க எந்த மாதிரி அந்த வரலாறு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு படிச்சுக்கலாம். இவர் ஏறக்குறைய தத்துவார்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்கிறார். யாரு? பட்டினத்தார். அதுல ரொம்ப இயல்பாக உங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைப்பதில் பட்டினத்தார் பணி செய்கிறார். ஒரு சின்னதா ஒரு படிக்கிறார். யான் ஒன்று உணர்த்துவன் எந்தை மேனாள் அகில லோகமும் அனந்த யோனியும் நிகிலமும் தோன்ற நீ நினைந்த நாள் தொடங்கி ஏனை பல யோனியும் நினைப்பரும் வேதத்து யாரும் யாவையும் எனக்கு தனித்தனி தாயராகியும். அருணகிரிநாதருக்குலாம் இங்க ஒரு மூலம். ஏன்னா அருணகிரிநாதருக்கு யாரு குருன்னா அருணகிரிநாதர் காட்டாரோ குருன்னா ஒரு பதிவு செய்யறார். அவரு இந்த பட்டினத்தாருக்கு முன்னாடி சிவவாக்கியர் பட்டினத்தாருக்கு முன்னாடி. அந்த சிவவாக்கியர் பட்டினத்தாருக்கும் முன்னாடிங்கிறது பட்டினத்தார் பாட்டுல தெரியுது. அவர் ஒரு இடத்துல குறிப்பிடார். அந்த பாட்டை பின்னாடி படிக்கிறார். யாரும் யாவையும் எனக்கு தனித்தனி தாயராகியும் தந்தையராகியும் வந்தில்லாதவர் இல்லை. எனக்கு தனியா ஒரு தாய் தனியா ஒரு தந்தைன்னு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு யாரும் வரல. யான் அவர் தந்தையராகியும் தாயராகியும் வந்திராததும் இல்லை. நான் ஒருவேளை அவனுக்கு போன பொறுப்புல அப்பாவை இருந்துக்கலாம். இந்த பொறுப்புல எனக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்றார். அவ்வையின் இரவா நிலனும் இல்லை பிரிதில் என்னை தின்னா உயிர்களும் இல்லை யானவை நம்மை தின்னாது ஒளிந்ததும் இல்லை. என்னையும் எல்லாம் சாப்பிடுறது நானும் அதுங்களை சாப்பிடுறேன். இதெல்லாம் எளிமையாக மக்கள் ஒரு இந்த வாழ்க்கையில் கடவுளை அனுபவிப்பதற்கான அந்த வார்த்தை ஆடல்கள் அல்லது சொல்லாடல்களை பயன்படுத்துகிற ஒரு ஆளுமை பட்டினத்தார். அதனாலதான் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சித்தர் தன்மையான பாடல்களை கூட அவர் பாடகன் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான ரோல்ல பாடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது பட்டினத்தார் என்கிற ஒரு ஆளுமையை பொறுத்தது சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு அது யாரும் இல்லை. அதுக்கப்புறம் யான் இதன் மேல் இனி இழைக்குமாறு இளனே நாயே நந்தா ஜோதி நீ அஞ்செழுத்து நவிலும் தந்திரம் பயின்றதும் இளனே. தந்திரம் பயின்று அவர் பயின்றதும் இளனே ஆயினும் இயன்ற ஓர் பொழுதில் இட்டது மலரா சொன்னது மந்திரமா என்னையும் இடர் பிறப்பு இறப்பு எனும் இரண்டின் கடற்படா வகை காத்தல் என் கடனே அப்படின்னு திருக்கல்மல மும்மணி கோவையில வேண்டுகோள் வைக்கிறார். இந்த மாதிரி நிறைய சுவையான பாடல்கள்லாம் இருக்கு. அதுல இன்னொன்னு படிச்சு காட்டுறாங்க. உங்களுக்கு சிலது அவருடைய பட்டினத்தாருடைய இலக்கியமாகவோ அல்லது வாழ்க்கைக்கான விஷயமாகவோ நீங்க பார்க்கலாம். ஐம்புலன் ஏவல் ஆணை வழி நின்று தான் அல்லது ஒன்றை தான் என நினையும் இது எனது உள்ள மாதலின் இது கொடு நின்னை நினைப்பது எங்கனம் முன்னம் கல் புனையாக கடல் நீர் நீந்தினர் ஏற்பிறருளோ இறைவர். அது என்ன கேட்கிறாருன்னா, நான் இல்லாத நான் நினைக்கிறோம், இது எனக்குன்னு சொல்றோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இந்த உலகத்துல நான் எப்படி நினைக்கிறதுன்னு கேட்டுட்டு முன்னாடி கல்லை புனையாக கொண்டு கடலை கடந்தவர்லாம் யாராவது இருக்கிறாங்களா? இந்த மாதிரி இருக்கிறாரே அப்படின்லாம் சொல்லிட்டு கற்பம் கடத்தல் யான் பெறவும் வேண்டும் கடத்தற்கு நினைத்தல் யான் பெறவும் வேண்டும் நினைத்தற்கு நெஞ்சு நெறியற்கவும் வேண்டும் நஞ்சி பொதி உரை எயிற்று உலகம் பூண்ட கரைகள் விடத்து என் கண்ணுதலோய். கடவுளை மிக அழகாக சாதாரணமான மக்கள் எப்படி நினைப்பத வேண்டும் என்ற ஒரு அந்த முறையெல்லாம் நிறைய சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்றார், நொச்சியாயினும் கரந்தையாயினும் பச்சிலையிட்டு பரவும் தொண்டர். அதாவது ஏதாவது ஒரு இலையை போட்டு நீ சாமி கும்பிடு அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் அந்த அர்த்தம் கோயிலுக்கு அர்த்தம் நீ உன் சாமியை நீ தொடர்பு கொள்றது ஏதாவது வழிபாடுன்னு அர்த்தம். நீயே உனக்கு உன் சாமிக்கு ஒரு இலை போடுறதுக்கு நினைச்சுப்பாரு அப்படிங்கிறார். இதை எல்லாரும் தப்பு தப்பா எழுதி கோயில நினைக்க வச்சிடறாங்க.
கோயில்ல போய் போட முடிஞ்சா போடு, இல்லைன்னா நீ உனக்கு எங்க போட வசதி தான் அங்க போட்டு போ. சாமி ஒரு ஆளை நினைச்சு அங்க நீ போடுறது கத்துக்கோ. இதுதான் வழிபாட்டுல நாம இந்த பட்டினத்தார் மட்டும் இல்ல, திருமூலரை வச்சுக்கிட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை மாத்தி மாத்தி யாரும் புரிஞ்சுக்கூடாது. என்னுடைய கடவுளுக்கு நான் ஒரு இழப்போம். ஏன் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை யாருக்கா வீட்டுல நீங்க எப்படி பழக தெரியாது, டேபிள் எடுத்து வச்சு போட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. டேபிள்ல வச்சு சாப்பாடு உங்க தட்டுக்கு யாராவது போடும் போதுதான் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது, அல்லது அவங்க என்ன எதிர்க்காங்கன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் பூ போடுறதுவே. உங்க எண்ணம் செயல்லாம் இணைஞ்சு எப்படி வருதுன்னு தெரியும். அது ஒரு பயிற்சி. ஒரு ஓமை ஒண்ணு பயன்படுத்திருக்கிறார். எவ்வளவு வலிமையானவனும் ஒரு கல்லை தூக்கி மேல போட்டா அது கீழே வராத அளவு தூக்கி போடலாம் முயற்சி பண்ணி தூக்கி போட்டு பாருங்க. அவ்வளவு வலிமையான ஒரு ஆளாக இருந்து அது கீழே வராது இருக்குமா? கண்டிப்பா வரும். அந்த மாதிரி நமச்சிவாய சொல்லி பாருங்க, இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு சுத்தி வரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரவே வராதுன்னு நீங்க நினைக்காதீங்க, உடனே வரணும்னு நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அது வர முறையில வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கான ஓமையா அது கொடுத்துருக்காரு. திரு கழுமலை மும்முனி கோவையில 10வது பாட்டு. இது ஒரு முக்கியமான பாட்டு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பாட்டை முழுசாவே படிக்கிறேன். நீங்க பாடிட்டீங்க, இருந்தாலும் முழுசா வர நான் படிக்கிறேன் பொருள் பொருளியற மாதிரி. வசையில் காட்சி இசை நனி விளங்க முன்னால் நிகழ்ந்த பன்னீர் உகந்து வேறு வேறு பெயரின் ஊரின்று இயன்ற மையூறு சிறப்பின் தெய்வத்தன்மை புகழி நாயக இகழ்விடை பாக. குற்றமில்லாத காட்சி விளங்குவதற்கு கடவுள் என்ன பண்றான் அப்படின்னா, வேற வேற உருவத்துல வேற வேற வரலாறுலாம் வந்துக்குவான். இதோட அர்த்தம் என்ன? கடவுள் ஒரு உருவத்துல ஒரு வரலாறுல மட்டும் இல்ல. குற்றமற்ற காட்சி, வசையில் காட்சி, இசை நனி விளங்க, இசைனா புகழ், முன்னால் நிகழ்ந்த பன்னீர் உகத்து. சீர்காழியில எத்தனை கடல் கொள்ள நிகழ்ந்த ஊர் 12 முறை. அதனாலதான் சீர்காழிக்கு 12 பேர். வேறு வேறு பெயரில் ஊரின்று, இதுக்கு வேற வேற பேர் சீர்காழிக்கு வருது. இப்ப சீர்காழியை பார்க்கும்போது எந்த சிவம் உங்க சொந்த சிவன் பார்க்கிறீங்க? சண்பையானா, புகழியானா, கழுமலத்தானா, அவர் என்ன காளியானா, அப்புறம் சிறபுரத்தானா, என்ன பேரு நீ சிவபெருமான உரிமை பட்டா போடுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் சொல்ற மையூறு சிறப்பின் தெய்வத்தன்மை புகை நாயக. அதாவது தெய்வம் ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுகிற வகையில் வேறு வேறு விஷயங்களிலேயும் வந்து வரலாற்றை உண்டாக்கினாய் அப்படின்னு சொல்லிட்டு, அமை நான் மென்தோல் உமையால் கொழுன இறைவிய சொல்லி சொல்ற. குன்று குனிவித்து வந்தோல் அவுணர் மூவையில் எரித்த சேவக தேவை. குன்றுனா இமயமலையை குன்றாக்கிட்டார். வந்தோல் அவுணர் மூவை 30 எரித்த கதை. அது என்ன சொல்றாருன்னா, சேவக தேவை, எங்களுக்காக சேவகம் பண்ண தேவன். அது வந்து அவங்க ஆண்மையை நிரூபிக்கிறதுக்காக கொள்ளல, வீரர்களுக்கு ஆணவம் பண்ணும் மாயை நீக்கிற விஷயமா எங்களுக்கு சேவகனா இருந்தா. இந்த சேவகத்தை யார் சொன்னது இதுக்கு முன்னாடி? மாணிக்க இளநிலா முகிழ்க்கும் ஏறக்குறைய மாணிக்க வாசகருடைய கொட்டேஷனா இல்லாம அவருடைய பல விஷயங்கள் அந்த கையாடல். வலசடை கடவுள் நெற்றியில் சிறந்த ஒற்றை நாட்டத்து காமனை விழித்த மாமுது தலைவர் வானவர் அறிய ஆதியானே கல்லா மனத்து புல்லறிவு தொடர மறந்து நோக்கும் வெறுந்தன் நாட்டத்து காந்தரும் காந்தரும் எல்லாம் யாண்டையாயினும் பிறவும் என்னதும் பிறரும் ஆவண பலவும் அழிவன பலவும் போவதும் வருவதும் நிகழ்வதும் ஆகி தென்னீர் ஞானத்து திரண்ட மனையும் எண்ணில் கோடி எனப்பளவாகி இல்லன உளவாய் உள்ளன காணா பண்ணால் இருவை பட்டேன். நிலவரத்தை இது படிக்கவா? கல்லா மனத்து புல்லறிவு தொடர மறந்து நோக்கும் வெறுந்தன் நாட்டத்து காந்தரும் காந்தரும்.
கடவுளை பார்க்கிற விஷயம் எல்லாம் யாண்டை ஆயினும், எல்லாம் எங்க இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பிறவும் என்னதும் பிறரும் ஆவண பலவும் அடிவன பலவும் போவதும் வருவதும் நிகழ்வதுமாகி தென்னீர் ஞாலத்து கரண்ட மணலிலும் எண்ணில் கோடி இணைப்பளவாகி இல்லன உளவாய் உள்ளன காணா பண்ணால் இருவை பட்டே. இதுதான் நம்ம நிலவரம். இதுக்குள்ளதான் நாம பேசிட்டு இருக்கோம். அன்னதும் அன்னது ஆதரின் அடுக்கும் அது எண்ணின் எண்ணின் கண்புலன் தெரியாது கொட்புறும் ஒருவருக்கு குழி வழியாகி வழி குழியாகி. சில பேருக்கு குழி வழியா இருக்குது, சில பேருக்கு வழியே குழியாயிருக்கு. சில பேர் பழத்துல ஓடுனே போறான், சில பேர் போய் பழத்துல ஓடுறான். அதான் குழி வழியாகி வழி குழியாகி. ஒழிவின்று ஒன்றின் ஒன்று தடுமாற வந்தாற் போல வந்தது எந்தை நின் திருவரு நாட்டன் கருணையின் பெறலும் யாவையும் எனக்கு பொய்யென தோன்றி மேவரு நீயே மெய்யென தோன்றினை. இதுதான் முக்கியமான, அதாவது எல்லாத்துக்கும் சாரம் என்ன அப்படின்னா, ஓவிய புலவன் சாயல் பெற எழுதிய சிற்ப விகற்பம் எல்லாம் ஒன்றி தவிராது தடவின தமக்கு சுவராய் தோன்றும் துணிவு போன்று எனவே. அதாவது இப்ப படம் பார்க்கல, படம் பார்க்கறதுக்கு சுவர்ல எழுதிருக்கிறாங்க வச்சுங்களேன். இப்ப போய் படத்தை பார்க்க சுவர படத்தை நல்லா வெட்ட இருந்து பார்த்தா அது அதுல ஒரு ஞாபகம் வரும். கிட்ட போய் தரம்னா எல்லாம் சுவர் தானே. நம்மளுடைய நம்மளுடைய ஒரு தன்மை, நாம் வேலை பார்க்கக்கூட தன்மை என்ன அப்படின்னா, ஓவிய புலவன் சாயல் பெற எழுதிய சிற்ப விகற்பம் எல்லாம் ஒன்றி தவிராது தடவினர் தமக்கு சுவராய் தோன்றும் துணிவு போன்றனர். நமக்கு பேசிட்டு எல்லாமே என்ன உண்மை பொருளை நீ பேசவில்லை. தலை பார்த்தா எல்லாத்துக்குமே சுவர் தான் தெரியும். பேசிட்டு இருந்தான், படம் பார்த்து பேசிட்டு இருந்த அப்படின்னு ஏன் இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியா சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு விதமான அவருடைய காலம் கொஞ்சம் நம்மை நோக்கி வருது. திருமுறை காலம்ங்கிறது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவங்க கடக்கும் போது மாற ஆரம்பிக்குது. சுந்தரரை கடந்த பிறகு இன்னும் மாறுது. திரு மாணிக்கவாசகரை கடந்த பிறகு ஏறக்குறைய மூவர் விஷயமே முழுவதுமாகவே வேற மாதிரி பயணம் போகுது. ஏன்னா ஆட்சி சிக்கலான நடைமுறைகள்ல போயிட்டு இருக்கு. இப்போ இவர் காலத்துல, இவர் யார் காலத்துல வாழ்ந்தார் அப்படின்னா, மரகுண பாண்டியன் காலத்துல வாழ்ந்தார். இவரும் மாணிக்கவாசகரும் ஒரே காலம். என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த மரகுண பாண்டியன்றப்ப முன்னாடி முதலாம் மரகுண பாண்டியன், அதை பத்தி இப்ப படிக்கிறேன். மாணிக்கவாசகரை ஒட்டி வாழ்ந்தவரா தான் இருக்கிறார். ஏன்னா மாணிக்கவாசகர் இவர் என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணிக்கவாசகரை வச்சு எதையும் பேச. ஏன்னா அந்த வரலாறு இவருக்கு தெரியும், என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஆனா மாணிக்கவாசகர் வரலாறு விஷயமா நீங்க திருவிளையாடல் எந்த விஷயத்தையும் அவர் முன்வைக்கிற. இன்னும் உள்ள போய் பார்த்தா தெரியும். நான் ஓரளவுக்கு அதை 2 முறை பார்த்துக்கிறேன். இன்னும் தெளிவா நம்ம கை கேட்போம். மாணிக்கவாசகருடைய வரலாற்று ரொம்ப தெளிவா எதுவும் சொல்லல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றாரு. மாணிக்கவாசகரை பத்தி சொல்றதுக்கும் அவருக்கு முன்னாடி இருந்த, அதாவது சிவவாக்கியரை பத்தியும் சொல்லிடுறாரு. முன்னாடி இருந்த சிவவாக்கியர்ல இவருக்கு முன்னாடி யாருக்கு, பட்டினத்தாருக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி மாணிக்கவாசகர், அதுக்கு முன்னாடி மூவர், தேவார மூவர். அது படிக்கிற பாருங்க. திரு இடைமருதூர் மும்மணி கோவையில வர பாடல் கொண்டலின்னு ஆரம்பிக்கும். கொண்டலில் இருண்ட கண்டத்து எந்தோர். கொண்டலில் இருண்ட கண்டனா மேகம் போன்று இருந்த தொண்டை, அதாவது கண்டம், கழுத்து. எந்தோர் முக்கன் ஈசன். இறைவன்னா உங்களுக்கு சிவபெருமான்னா யார் திருமுறையில பெரும்பாலும் எந்தோர் முக்கன் ஈசன். நீங்க நினைக்கிற மாதிரி சிவலிங்கம் மட்டும் கிடையாது. சிவலிங்கத்தை என்ன கேட்டா மாட்டாவே சொல்வது. கபாலி அல்லது கபாலிய வேடம், பாசத காலாமுக வேடம் தான் சிவனை நிறைய. அதை விடவும் அதிகப்படியா உமையொரு பாகம் தான் நமக்கு அதிகம். இதுல என்ன ஆகுதுன்னா, எந்தோர் முக்கன் ஈசன். அது ஞாபகம். பெரும்பாலும் எந்தோர் முக்கன் ஈசன் நீங்க கோயில கூட பார்க்க முடியாது, எங்க ஒரு சில இடத்துல தான் பார்க்கலாம். எந்தோர் முக்கன் ஈசன் இவங்க பாடுறாரு. செவ்வான் உருவின் பையர வாத்து சிறு பிறை கிடந்த நெறி தருக்கும்
முச்சடை மூவா முதல்வ முக்கன் செல்வ இதான் சொல்லணும். எந்தூர் முக்கன் செல்வன் தேவ தேவ திருவிடை மருத மாசரு சிறப்பின் வானவராடும் பூச திருத்தம் புறக்கும் பொன்னி. இது வந்து பூச விழா. ஐராவணத்துறை ஆடும் அப்ப கைலாயமான கௌரி நாயக நின்னருள் சுரந்து பொன்னடி பணிந்து. இந்த கௌரிங்கிற வார்த்தை இதெல்லாம் புது வார்த்தை. அதுக்கு முன்னாடி இது திருமுறைகளை நீங்க பார்க்க. பெரும்பதம் பிழையா வரம்பல பெற்றோர் இமையா நெடுங்கண் உமையாள் நங்கையும் மழை கவுள் கடத்து புழைக்கை பிள்ளை. யாரு இங்க இருந்தான் வரலாறு விநாயகர். அதுக்கப்புறம் அமரர் தாங்கும் குமரவேலு தேவர்களை தாங்கி பிடிக்கின்ற முருகன். கரிசங்கு ஏந்திய திருநெடுமால் அதுங்கேற நெடுமால். அதாவது கருப்பு சங்கு ஏற்றிருக்காரு கையில வச்சிருக்க. திருமாலோட சங்கு வெண் சங்கு கிடையாது, கருப்பு சங்கு. வான்முறை படைத்த நான்முக தூவனம், அதாவது விதிப்படி படைக்கிற நான்முகன். தாருகர் செற்ற வீர கண்ணியம். இங்க யார் வராருப்பா? தாருகாவது செய்த வீர கண்ணியம். நாவின் கிழத்தியும் பூவின் மடந்தையும். இதெல்லாம் பெண்கள். அவங்க மனைவி நீங்க சொன்னாலும் சரி. 3 ஆண்களை சொல்லியாச்சு, இப்ப பெண்கள். வீடு உயர் தோற்றத்து கோடி உதிரரும் ஆனா பெருந்திரல் வானோர் தலைவனும். இந்திரன் தான் இப்பதான் கடைசியா தான் இந்திரன் வரும். ஆனா நம்ம வரலாறு படிச்சா ரிவர்ஸ் படிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு அறிவு, எப்போ முதல்ல கடவுளை கண்டுபிடிக்கிற அறிவுலாம் நமக்கு கிடையாது. முதல்ல நமக்கு மழைதான் கடவுள். அப்ப இந்திரன் தொடக்க காலத்து கடவுளா மாறு. அப்புறம் நீங்க ரிவர்ஸ் இப்ப சிவன்ல இருந்து கீழே போகணும். ஆனா அப்ப படிக்கும் போது இந்திரன் தான் நீங்க மேல வரீங்க. கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. கடவுள்னா என்ன முதல்ல காப்பாத்துக்கு மழை தானே. அதுதான் திருக்குறள்ல முன்வைக்கிறார், அதுதான் சிலப்பதிகாரத்துல முன்வைக்கிறாங்க. அதுக்கு அடையாளமா இந்திரனை வச்சாங்க. அப்புறம் மழையை சிவபெருமான் தான் பெயர் இருக்கிறாருங்க. இந்திரனை காலை பண்ணிட்டு சிவபெருமான். ஏன்னா கடவுள் கோயில் உங்களுக்கு வளர்ந்தாதான் சிவன் பேர் வைக்க முடியும். முதல்ல அவருக்கு இந்திரன் அப்படிதான் வைக்கிறாங்க. இப்ப அடுத்தது இருநிதி கிழவனும் 8. அதாவது இந்திரனுக்கு பிறகு யாரு வந்தது? ஆனா பெருந்தல் வானோர் தலைவன் செய்தீர் நாட்கோட்டு ஐராவதம் வரம் பரி அறுக்கர் தாம் பன்னிருவரும் சந்திரன் ஒருவனும் செந்தி கடவுளும் நிருதியும் இயமனும் சுருதிகள் 4 வருணமும் வாயுவும் இருநிதி கிழவனும் 8 நாகமும் அட்டவசுக்களும் 3 கோடி ஆந்திர முனிவரும் வசிட்டனும் கபிலனும் அகத்தியன் தானும் கும்பூர் நாரதர் என்று இது திறத்தர். இந்த பாட்டை நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் ஆடுறவங்களுக்கு போடுறதுதான் போடுறது. மொத்த பேரையும் இந்த பாட்டு ஒரு திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு ஒத்து வர்ற மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு பட்டியை கொடுத்துருக்காரு. எது வரைக்கும் வளர்த்துருப்பார் நாரதருக்கும் அவங்களுக்கு சிந்தா கொடுத்தார். அதுக்கு அடுத்ததுதான் இப்ப நம்ம ஆக ஆரம்பிக்கிறார். யார வித்தக பாடல் முத்திரத்து அடியரும். இங்கதான் 3 முதலில் தேவார 3. அதுக்கு பிறகு திருந்திய அன்பின் பெருந்துரை பிள்ளையும். இதுதான் மாணிக்கவாசன். திருந்திய அன்பின் பெருந்துரை பிள்ளை. அத்தகு செல்வம் அவமதி தருளிய சித்தமார் சிவபாக்கிய தேவர். சிவபாக்கிய தேவர் தான் சொல்றாரு. இதுதான் நீங்க அர்த்தம்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அத்தகு செல்வம் அவமதித்து அருளிய. யாருக்கு அந்த வார்த்தை? சிவபாக்கிய. சித்தமார் சிவபாக்கிய தேவர். அவருக்கு ஒரு நல்ல 2 வரைக்கு எழுதுறார். அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு சிவபாக்கியத்துக்கு பிறகு அப்போ அந்த லிஸ்ட்ல யாரும் இல்லை. இப்ப பட்டினத்தார் வரைக்கும் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. அவர் வரலாறு நீங்க பார்க்கணும்னா மாணிக்க வாசகர், சிவபாக்கியத்துக்கு அப்புறம் பட்டினத்தார். ஏன்னா கடவுள் இருந்து அந்த வரலாறு தொடங்கிக்கிறார். இப்ப இதுக்கு மேல யார சொல்ல போறாரு அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்து மன்னனை பற்றிய செய்தி. இப்ப இந்த பாட்டை படிங்க. வெள்ளை நீர் மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்டவிப்பிக்கும். ஒரு திருடன் உடம்புல திருநீரை பார்த்துட்டு அவன் கையில கட்ட அவுறார். ஓடும் பல்நெறி ஊழை கேட்டு அரணை பாடின என்று படாம்பல் அடிக்கும். 2வது செய்தி. அந்த வரகுண பாண்டியன் என்னெல்லாம் செஞ்சான் அப்படிங்கிறது. முதல்ல என்ன? வெள்ளை நீர் மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்டவிப்பிக்கும்.
இரண்டாவது ஓடும் பல்நெறி ஊழை கேட்டு அரணை பாடின என்று படாம்பல அளித்தும். மூணாவது குவளை புனலில் தவறை அறற்ற ஈசன் தன்னை ஏற்றின என்று காசும் பொண்ணும் கலந்து தூவியும். நாலாவது வழிபடும் ஒருவன் மஞ்சளத்தை ஏற்றிய செழு விதை எண்ணை தின்ன கண்டுபிடித்தலும். இந்த கண்டுபிடித்தல் வார்த்தைலாம் பார்த்தீங்களா? அவங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போதே எப்படி இந்த பக்தி மார்க்கத்தை எளிமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவன் அப்பிறப்புக்கு என்ன இடித்து கொண்டு அவன் எச்சிலை நுகர்ந்தும். இது நாலாவது வரலாறு. அடுத்தது மருத வட்டத்து ஒரு தனி கிடந்த தலையை கண்டு தலையுற வணங்கி உண்மை போல எண்ணி தலையும் கிடத்தல் வேண்டும் என்று அடுத்தடுத்து இறந்தது. இது அஞ்சாவது. ஆறாவது தான் காம்பு அவிழ்த்து உதிர்ந்த கனி உருக்கண்டு வேம்புகளுக்கெல்லாம் விதானம் அமைக்கும். இதுக்கப்புறம் ஆறாவது ஏழாவது எட்டாவது. ஆறாவது கோயில் முற்றத்து நீமிசை கிடப்ப வாய்த்ததென்று நாய் கட்டம் எடுத்தும். அதாவது ஆறாவது. ஏழாவது தான் அந்த வேப்பமதை காம்பு அமைத்து உதிர்ந்த கனி உருக்கண்டு வேம்புகளுக்கெல்லாம் விதானம் அமைக்கும். எட்டாவது விரும்பின கொடுக்கை பரம்பரர் என்று புரிகுழல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவர். யாரு? வரகுண தேவரோட ரொம்ப பெரிய அன்பு வரலாறு சொல்றாங்க. இணையத்தன்மையர் எண்ணிறந்தோரே, இந்த மாதிரி நிறைய பேர். அனைவர் நிற்க யாமும் ஒருவன் பக்தி என்பது ஒரு பாடும் மீறி சுத்தனாய் இன்னும் தோன்றா கடை. நின்னை இறங்கில நாயினும் ஏற்றில நாயினும் வருந்தில நாயினும் வாழ்த்தில நாயினும் கருதி இருப்பன் கண்டாய் பெருமை நின் உலகனைத்திலும் நன்மை தீமை ஆனவை நின் செயலாதலின் நானே அமையும் நலமில் வழிக்கு. எல்லாம் மொழிதான். அதனால நானே நல்ல வழிக்கு வர மாட்டேன். அதாவது நானே அமையும் நலமில் வழிக்கு. நானா நல்ல போகிறதுக்கு நானா காரணம் அப்படின்னு சவடா நல்ல வித்தியாசமான வார்த்தை. இப்ப இந்த பாட்டுல ஒரு 8 விஷயம் சொன்னால பெரிய அன்பின் வரகுண தேவர். அதை பத்தி கொஞ்சம் படிச்சிடறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு படிச்சதுன்னா நானா சொல்றாரு ஒரு சில விஷயங்களை வந்து ஆவணமா சொல்றேன். சரிதானே? இந்த நூல் கோவை கற்பகம் கல்லூரியில நடத்துற சரி திருமுறை பாடத்துக்குள்ள அவங்களுக்கு கொடுக்குற நூல் தானே. களவு செய்த ஒருவனை காவலர் கண்டுபிடித்து கையில் விலங்கு கூட்டி கொணர்ந்த பொழுது அரசனுக்கு புத்தியை அறிந்த அவன் திருடன் அவ்வழியில் இருந்த ஒரு சுடுகாட்டை கீழே விழுந்து புரண்டு உடம்பெங்கும் சாம்பலை பூசிக்கொண்டவனாய் சிரித்து அழகரை என்று சொல்லி செல்ல அவனை கண்டு இவ்வரசன் இவ்வடியவனை கல்வன் என்றால் தகாது என்று சொல்லி விடுவித்திருக்கான். அவன் பெரிய முதல். இரண்டாவது, எப்பொழுதும் சம்போ சங்கர மகாதேவ என்று சொல்கின்ற இவன் காதில் ஒரு நாள் நள்ளிரவில் காட்டில் குறுநதிகள் ஊழையிட்ட சத்தம் கேட்க சம்பு என்றும் சம்புகம் என்றும் பெயர் பெற்றுள்ள அவைகள் சம்புவை பாடி தோற்றிருக்கின்றன என கருதி அவைகள் பணியின் உயிரால் வருந்தாதபடி ஏவலரை ஏறி போதைகள் போக்க கட்டளைத்தான். இதனால ஏதாவது நடத்தணுமா? நானு யாருக்கு பண்ணா நரி. ஒரு சமயம் பெருமழை பெய்து ஓய்ந்தபின் தவளைகள் பல ஒருங்கே கத்த அந்த ஓசை அவை அழகர அழகர என சொல்லி சிவபெருமானை குதிப்பதாக கருதி அவைகளுக்கு பரிசாக ரத்தினங்களையும் பொன்னையும் நீர்களையில் சென்று இறைக்கும்படி ஏவலர்களை கொண்டு செய்விட்டான். நல்லா இருக்குல்ல? அந்த அன்னைக்கு நீங்க போயிருக்கலாம். நாலாவது, ஒரு சமயம் சிவாலயத்தில் உள்ள சிவபெருமானது திருமஞ்சனத்திற்கு வேண்டிய எண்ணெயை பொறுத்து அர்ச்சகம் ஒருவரிடம் செக்கிடும்படி அரசனது பண்டக சாலையில் இருந்து கொடுத்த எண்ணில் இங்கே அர்ச்சகன் தான் வரான். எல் செட்டியார் அல்ல. அவ் அர்ச்சகன் சிறிது எடுத்து தின்னுவதை கண்டு சிலர் அவனை பிடித்துக் கொண்டு போய் அரசனுக்கு காட்ட இவன் அவனை விசாரித்த பொழுது அவன் திருமஞ்சன எண்ணெய்க்கு வைத்த எல்லை தின்றவர் அடுத்த பிறப்பில் திருமஞ்சன எண்ணெய் ஆற்றும் செக்கினை இருக்கும் எருதுகளாக பிறப்பர் என்பது சாத்திரம். எனவே அந்த பிறப்பை நான் அடைய விரும்பி இந்த எல்லை தின்றேன் என்று சொல்ல இவன் நானும் அப்பிறப்பை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் வாயிலிருந்து சிறிது எல்லை எடுத்து தின்றான். இது நம்பர் 4. அடுத்து இதெல்லாம் இந்த பாட்டை என்ன படிச்செல்லாம் அந்த பாட்டு தான் புரிந்தாங்க. 5, திருவிடை மருத்துவ ஒரு வீதியில் கிடந்த ஒரு தலைவோடு
சுடுகாட்டுல நாயகன் போட்டுக்கும் பொழுது இவன் கண்டு இது இங்கனம் கிடத்தலா இங்கு கிடத்தலால் தலையை பெற்றிருந்தவர் அந்த தலையோட வாழ்ந்தார்ல அவர் சிவலோகத்தை அடைந்திருத்தல் சின்னம் கண்டிப்பா போயிருப்பார் என்று கருதி அந்த தலையோடு போய் பேசலாம். அத்தலையோட்டியிடம் சென்று எனது தலையோடு இவ்வாறு கிடக்க அருள் செய்வீராக என குறையிருந்தான். இது நம்ம ஆமா திருவடை தெருவில் நடக்கிற விஷயம் தான். சிவா ஆறாவது இப்போ சிவாலயத்தின் முன் ஓரிடத்தில் நாயின் மலம் இருக்க கண்டு அதனை தானே சென்று எடுத்து அப்புறப்படுத்தி ஆலயத்தை தூய்மை செய்தார். அதனால் வேலைக்கு ஆள் வைக்கலன்னு சொல்றாரு. நமக்குதான் சொல்றாரு. 7 வேப்ப மரம் ஒன்றின் கீழ் அதன் கனிகள் குதிர்ந்து கிடக்க அவை சிவலிங்கம் போல காணப்படுதலை கண்டு இனி வேப்ப மரங்கள் எதுவும் வெயிலில் உலர்ந்ததும் மழையிலும் நனைதக்கூடாது என்று அவைக்கெல்லாம் நல்ல பந்தலை இடச் செய்தார். 8 திருவிடை மருதூரில் இவன் மணந்து கொண்ட பெண்ணை தான் ரொம்ப முக்கியமானது. அழகு திருத்திருத்தலை நோக்கி இவள் மருதவானருக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறைவிலே திருவிடை மருதூர் கோயிலே கொண்டு போய் விட்டான். ரொம்ப அழகா நீங்க கூட பெருமான் அவளை சிவலிங்கத்தின் மலையின்படி செய்து அவன் செயலை ஊரார் அறிதல் பொறுத்து அவளது வழக்கை மட்டும் லிங்கத்தில் வெளியே காண வைத்தான். அதனால் இச்செய்தி ஊரெங்கும் பரவ இவன் கோயிலில் சென்று இந்த கை நான் பற்றிய கை என்று ஏற்கவில்லை என்றான். அதனால் பெருமான் அக்கையை மறைத்து விட்டான். இப்படி ஒரு 8 கதைய இல்ல. இப்ப நான் முக்கியமான சீட்டுகள் கதை கேட்கல. இப்ப முக்கியமான ஒரு சீட்டு படிக்க கேட்குங்க. இச்செவி வழி செய்திகள் முதல்ல எழுதலாமா? இப்படி பட்டினத்தார் சொல்லும் செய்திகள் எழுதும். பழைய திருவிளையாடல் புராணத்து வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய திருவிளையாடல் கூடும் இடத்தில் சிறிது வேறுபாடுகளுடன் கூறப்பட்டன. புராணத்துல தப்பா மாத்தியம் சொல்லுகிறான். திருவிளையாடல் புராணம் கட்டுக்கதையா சொட்டுக்கதையா இப்பாண்டியனது வரலாறு இத்திருவிடை மருதூர் தலத்தோடு தொடர்புடையதா இருத்தலால் ஆசிரியர் இவற்றை எல்லாம் இங்கு எடுத்து ஓதினார். இவற்றால் எல்லாம் அறியப்படுவது வரகுணபாண்டியன் பெரிய சிவதீர்த்தன் என்பதாம் என்பது என்பார். பெரிய அன்பின் வரகுண தேவர் என்றார். இம்மன்னனை இவனது பக்தியை கருத்தில் கொண்டு மாணிக்க வாசகர் தமது திருக்கோவையாரை குறித்திருக்கின்றார். திருமுறைகளை வகுத்தமைத்த நம்பியாண்டார் நம்பிகள் நமது கோயில் திருப்பண்ணிய திருவிருத்தத்தில் குறித்தார். இப்ப படிக்கிறோம் என்ன பண்ணணும்? கோயில் திருப்பண்ணிய திருவிருத்தம் படிக்கணும், அப்புறம் திருக்கோவையார் படிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பட்டினத்தார் படிக்கணும். இது இல்லாம இன்னும் 11ஆம் திருக்குறள் சில பேர் பாடல்கள் மாணிக்க வாசகருக்கு அடிமையாக சேர்ந்தனார்னா அப்படிதான் வராது. அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதனால இந்த திருமுறை 12 திருமுறைக்கு நான் மார்கழியில சொல்ல நான் நிறைய பேசுகிறேன். அதெல்லாம் திருப்பி கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க. அடுத்தது எழுதாங்க பாருங்க. மிக பிற்காலத்தில் கல்வெட்டுகளில் வரகுணன் என்னும் பெயருடைய இருவர் பாண்டிய குறிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எவனையும் இப்பெரிய அன்பின் வரகுண தேவராக பிரிதற்கு சிறிதும் ஆதாரம் இல்லை. அடுத்ததா ஆயினும் இக்கால ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சிலர் பெயர் ஒன்றை பற்றி இருவரில் ஒருவனே இப்பெரிய அன்பின் வரகுண தேவன் என்று கூறுகிறார்கள். அங்கனம் கூறுவோர் ஒரு சாரார் முதல் வரகுணனை என்றும் மற்றொரு சாரார் 2ஆம் வரகுணனே இங்கு குறிக்கப்பட்டான் என்றும் கூறி தம்முள் மாறுபடுவர். அம்மாறுபாடுதானே இவ்விருவருள் எந்த ஒருவனையும் இங்கு குறிக்கப்பட்ட வரகுணதேவர் என்று தெரிவதற்கு ஆதாரம் இன்மையை காக்குவதாகும். இது ஒரு பெரிய ஆராய்ச்சியார் என்று வரி எழுதி அதை தப்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு பேரை எழுதினார். வித்தகப்பாடல் என்பது தேவார திருப்பதியங்களை வித்தகம் சிலர் அது கல்லை பிறப்பித்தலும் எலும்பை பெண்ணாக்குதலும் முகலை உண்ட பாலனை பித்தலும் போன்றன. பிள்ளை ஞானபுத்திரர் சிவபெருமானை குருவாகி வந்து உபதேசிக்க பெற்றவர். இங்காம் ஒரு சொல்லாலே சமரையாச்சாரியர்களது வரலாறுகளை சுருங்க சொன்னார். அத்தகு என்பது பண்டை சுட்டு அத்தகு செல்வம் உலகர் பலரும் விரும்பும் பொருட்செல்வம் அதனை அவமதித்தமை கூறவே அருள் செல்வத்தை மதித்தமை பெறப்பட்டது யாரு? சிவவாக்கியர். சிவவாக்கியர் 15 சித்தர்கள் தலையாயவராக சொல்லப்படுவர். இவருக்கு பின் இங்கு சொல்லப்படுகின்ற வரகுண தேவர் பண்டை வரகுண பாண்டியன். யாருக்கு பிறகு?
சிவவாக்கியருக்கு பிறகு இதுல ஒரு ஆடவர் சொல்லியிருக்கார். யாரு? ஒரு பட்டினத்தாரு. இவங்க எல்லாம் யாரைப்பா இவங்க இஷ்டத்துக்கு மாத்தி போறதுக்கான ஆளு அவங்க எழுதுறாங்க. சிவவாக்கியர் என்னது பெருந்துரை சிவவாக்கியர் 15 தலையாயவர். அதில் இவருக்கு பின் இங்கு சொல்லப்படுகின்ற வரகுண தேவர் பண்டை வரகுண பாண்டியன். இவன் மேலே பெருந்துரை பிள்ளை என குறிக்கப்பட்ட மாணிக்க வாசகரை தனக்கு அமைச்சராக கொண்டிருந்தவன். இதெல்லாம் நான் சொல்லிட்டார். அதுக்கு பிறகு இவனும் மாணிக்க வாசகரின் காலத்தார் மூவர் முதலிகளுக்கு முற்பட்டவராயினும் இவங்க எதைதான் குழப்பறதுன்னு தெரியாம முன்ன ஒண்ணு பின்ன ஒண்ணு போட்டு இந்த விஷயத்துக்கு தான் நம்ம மாணிக்க வாசகர் முன்னிட்டு. அடுத்தது திருமுறைகள் வகுக்கப்பட்ட காலத்தில் திருப்பதியின் பிழையை முதற்கள் கண்டெடுத்து வகுத்து பின்பு ஒரு சமயத்தில் பிற திருமுறைகள் வகுக்கப்பட்டமையால் மாணிக்க வாசகர் மூவருக்கு பின் 4ஆவதாக எண்ணப்பட்டு வரும் முறை இவர்களை மூவருக்கு பின்னர் கூறினார். அங்கனம் கூறுகின்றவர் வரகுண அரசன் ஆடலில் சித்தராகிய சிவவாக்கியரை அவனுக்கு முன் வைத்து கூறினார். அவர் சித்தருக்கு முன்னாடி இவ்வரகுணன் பக்தி பெருப்பால் பித்து கொண்டவர் செயல் போல சிலவற்றை செய்தான் என்பது செய்வழி செய்தி. மறுபடியும் செய்வழி செய்கிறது. அதாவது பட்டினத்தார் மேல நம்பிக்கை ஒரு ஆள் எழுதுனதுல செவிவழி செய்தி எழுதுற விஷயம், பட்டினத்தார் எழுதிய விஷயம் அன்பை பதிவு செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். யாருடைய அன்பை? வரகுணனுடைய பாண்டியனை அன்பை பதிவு செய்ய. இந்த விஷயத்தை நீ செவிவழி செய்தி எழுதுறதுக்கு உனக்கு என்ன புரிஞ்சிடும்? அப்ப இவர் பாட்டை நீங்க என்ன பாக்குறீங்க? பட்டினத்தார் யாருக்கு தெரியும்? ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழ் இலக்கியத்துல அவர்களும் வியக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா நான் சொன்னல மாணிக்க வாசகருக்கு அடுத்த ஸ்டெப் மக்களோட அப்படியே கலக்கிற மாதிரியான வார்த்தையாளர்கள் சொல்லாளர்கள் அப்படி ஒரு அந்த வாழ்க்கையை புரிய வைக்கிற அணுகுமுறை இதெல்லாம் முக்கியம். இவரை பத்தி எழுதிட்டு இந்த வரலாற்றை நேரடியாக இவங்க யார் எழுதுறது செய்தின்னு பட்டினத்தார் சொல்லுகிற இந்த விஷயங்கள் திருவிளையாடல் புராணத்துக்கு இல்ல வேற வேற மாதிரி வருதுமா எழுதுறாங்க. இப்ப நாம என்ன கேட்கலாம்னா திருவிளையாடல் புராணம் என்பது மாற்றி சொல்லுகிறது என்பதை வேறு வேறு வகையிலையும் பலரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவீங்க. அதான் அதோட விஷயம். அது திருவிளையாடல் புராணத்துல அது மட்டும் இல்ல, இன்னும் சுந்தரர் பாலம் சொன்னாங்க, கல்யாண புராணம் தத்துவ பிழைகள். அப்ப நாம புராணம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு சில உண்மையை வைத்துக் கொண்டு மக்களுக்கான கவர்ச்சி தன்மையோடு கூட கலந்து எழுதப்படுகிற படிமங்கள். எந்த ஒரு நம்ம பாண்டிய நாட்டில் நாம அவரை நம்ம ஆளுக்கு போறோம் அப்படிங்கிறதுக்காக அவருடைய பயிர் பண்றாங்க. ரெண்டாவது அவரு ஒரு வேலை அந்த இடத்துல குருநாதர் ஆட்கொண்டிருக்கலாம். ஆட்கொண்ட இடத்துலயே அவர் கட்டணம்லாம் கிடையாது. அவரு என்ன ஆட்கொண்ட இடத்துல கட்டணம்லாம் இங்கே சொல்ல அவர் கோயில் கட்டினாங்கிற வார்த்தையா நிறைய பார்க்கலாம். நான் கோயில் கட்டுறேன் அப்படிங்கிறத அவர் பாட்டுக்குள்ள எங்கேயாவது இருக்க முடியுமா? மாணிக்க வாசகர் திருவாசகத்துக்கு உள்ள நான் கோயில் கட்டி முடிச்சேன் அப்படின்னு கேளுங்க. அந்த மாதிரி யாரும் நினைக்கணும். அவரு பாண்டியன் தனக்கா பரிமா விஷ்ணு எழுதார். இன்னும் அவர் அலெக்சாண்டர் வச்சு நம்ம என்ன வரலாறு பண்ணலாம். அவங்க சொல்ல அவருக்கு வித்தானா பாண்டியனுக்காக வித்தானா? பாண்டியன் தனக்கா பரிமா உடனாடு அடக்கிசை விளம்பரம் எதுக்கு என்ன பண்ணாங்கன்னா கோவழி அப்படிங்கிறது அவரு அன்னைக்கு இருந்த ஒரு காலமுக சைவத்தினுடைய குருநாதர் அது கோவழி குரு அப்படின்னு வரலாறு அது குடும்பால் வச்சு வருது. அப்படி ஒரு வரலாற்று ஆராய்ச்சி இதெல்லாம் அந்த மன்னர்கள் வாழ்ந்த கல்வெட்டு அப்படி இருந்த மடங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு ஆளுமைக்கு உருவாச்சு நிறைய கட்டல இவங்களுக்கு போய் அங்க வந்து மாணிக்க வாசகர் இருக்கிற அந்த அருவமா கடவுளோடு கடந்த அடையாளத்தை காட்டாங்க. மாணிக்க வாசகர் எப்படியா திருநிலை அடைஞ்சாரு ஆவுடையார் கோயில்ல அன்னைக்கு இவன் தீபாவளி காட்டிட்டு இருப்பான். இவங்க அதை பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் மகிமையா நான் வெளியில காட்ட மாட்டேன். இவங்களுக்கு அது என்ன சொல்றாங்களோ அதான் வரலாறு. கூட கொஞ்சம் திருவிழாடல் புராணத்துக்கு அதை மிக்ஸ் பண்ணிப்பான். நமக்கு எதுக்காக கதைகள் பின்னுகிறார்கள் அப்படிங்கிற ஆராய்ச்சி இவங்களுக்கு தெரிஞ்சு என்ன பழக்கமா இருக்கோ அதுதான் வரலாறு. இப்ப இவர் வரலாறே செய்வழி செய்தி சொல்லனா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. அப்ப அதுக்குள்ள என்ன கடைசியா முடிவுக்கு வரீங்க, இந்த வரலாறுல என்ன முடிவுக்கு வரீங்கன்னு உங்களை கேட்கிறேன். பாண்டியனை பத்தி 8 வரலாறு சொல்றாரு. கடவுள் எல்லா பொருட்களிலும் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவம். அந்த தத்துவ ஆராய்ச்சி என்ன வரலாற்று ஆராய்ச்சின்னு கேட்டீங்கன்னா ஒரு தவளைக்கு கூட தங்கம் போடுறான்,
ஒரு திருடனா அவுத்து விடுறான், ஒரு மண்ட ஓட்டுகிட்ட பேசுறான். இவன் மாணிக்க வாசகரை கண்டிப்பதற்கு வாய்ப்பு உண்டா? மன்னனுடைய ஒரு மிகப்பெரிய குணம். ஏன்னா அவனுக்கு பழி வந்துக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி சிவலோகம் காட்டுறது இதெல்லாம் நீங்க ஏதுங்க அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு திருவிளையாடல் புராண ஆசிரியரை விட பட்டினத்தார் தான் பெரிய. பட்டினத்தார் பாண்டியனை வைத்து எப்பொழுது தெளிவாக அவனுடைய குணநலன்களை காட்டி இருக்கிறார். அப்போ இதுக்குள்ள இருக்கிற பண்பை விமர்சிப்பதனுடைய வள்ளல்களுக்கு இணையாக காட்டுறாரு. 7 வள்ளல் கடையோடு வள்ளல்களுக்கு இணையாக காட்டுறாரு. அப்ப இதற்குள் மாணிக்கவா அந்த மன்னன் கூட உங்களுக்கு என்ன பாவம்? அவனும் ஒரு பண்புடையவன், அவனும் கடவுள் சிவலோகத்தை ஒரு மண்டபத்தை கிஞ்சிருவன். எவ்வளவு பெரிய முக்தனா இருக்கான். அவனுக்கு தத்துவமா தெரியல அவ்வளவா. ஏன்னா மண்டபோட செத்துட்டானா மறுபடியும் பார்ப்பு உண்டு, புரியுதா? அதுக்கிட்ட போய் கிஞ்சிரான், இது கைலாயம் போயிருக்கான். அப்போ எவ்வளவு அதாவது அழுத்தம் திருத்தமான பக்தி தன்மையில் இவன் பயணப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறது. அப்ப அவன் இந்த தவளை கத்துறதுக்கு அதுக்கு சாப்பாடு போட்டா, மீன் போட்டா, பொறி போட்டா நல்லா இருக்கும். அதுக்கு அவன் போட்டது தங்கம் ரத்தனம். அப்ப அவனுடைய பக்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பாண்டிய மன்னனுடைய அந்த வரலாறு எப்படி சொல்றாங்க? 2 பாண்டியன், பரகம பாண்டியர்கள் 2 பேர். முதலாம் பரகம பாண்டியன் வேற, அவன் பழையார். அதுலதான் மறைமலைகள்லாம் அவன் காலத்துக்கு மாணிக்க வாசகரை கொண்டு போயிடுறாங்க. 2ஆம் பரகம பாண்டியன் தான் சீமாறன் சீவல்லனுடைய பையன். இந்த இவனுக்கு தான் இப்போ இவர் ஆட்சியை கைப்பற்றி கொடுக்கிறார். யாருக்கு? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் நீங்க ஒரு ஏதோ கடவுளிலே பக்தியாவே நினைச்சு உருகிட்டே இருந்தாரு அப்படின்னு மட்டும் ஒரு ஆளை பார்க்கக்கூடாது. அவர் ஒரு தெளிவான ஆளுமை உடையவர். ஆளுமை என்னன்னா, இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாரையும் வழி நடத்தும் போது ஜனங்களுக்கு என்ன பண்ண, இது பட்டினத்தார் பாட்டு படிச்சா புரிஞ்சிடும். வழி நடத்தும் போது கோயிலுக்கு உட்காந்துட்டு நீ சாமி கும்பிட்டு ஒரு பக்கம் நினைச்சுட்டே அழுதுட்டே எல்லாம் கிடைச்சுன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லன்றத பட்டினத்தார் பாட்டை படிக்கும் போது நல்லா பட்டினத்தார் பாட்டு. அதுக்காக பல இடங்கள்ல நான் மேற்கோள் வச்சுக்கிறேன். குறைய பாத்தீங்கன்னா நீங்க திருப்பி திருவிடை மருதூர் மும்மணி கோவிலையும் திருக்கழுமலை மும்மணி கோவைக்குள்ளேயும் எல்லா பாட்டுக்குள்ளேயும் உள்ள நுழைஞ்சீங்கன்னா ரொம்ப தெளிவா உங்களுக்கு என்ன வெறுமனே நீங்கள் செய்கிற ஒண்ணுல நடக்காது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார். அதாவது என்னையும் அடிமையாக கொண்டே இட்ட பச்சிலை கொண்டு ஒட்டி நன்கு அறிவித்து இச்சிறை பிழைப்பித்து இனி சிறை புகாமல் காத்தருள் செய்ய வேண்டும் திரண்டன்னு செஞ்சடைவோனே. அதாவது ஒவ்வொரு பாட்டுகளையும் நம்மை தாமே சாலவும் ஒருவர் ஈங்கிவை செய்யாது யாங்கள் எல்லாம் பழுதின்று உயர்ந்த அப்புறம் துறவு கேள்வி இருந்த துறவு உணவு அதை ஒன்றும் பெருசா அடைய முடியாது. அதுல இருந்து எப்படி கடத்தணும் அப்படிங்கிறத அதுக்காகவே நீங்க ஒரு பாடமா படிக்கலாம். எது பட்டினத்தாருடைய விஷயத்தை நீங்க பாடமா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல நடக்கிற ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு கிடைச்சிருக்கு. இது ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம படிச்சு நான் அங்க நடத்திருக்கேன். இதுல ஒரு பாட்டு சொன்ன பாட்டு திருவிடை மருதூர் மும்மணி கோவையில ஒரு பாட்டு. அதுல உழைப்பின் வாரா உறுதிகள் உழவு ஒண்ணு தொடங்கும். யாராவது தப்பா உழைப்பின் படிச்சுட்டு போறீங்க. உழைப்பின் வாரா உறுதிகள் உழவு, கழப்பின் வாரா கையற உழவு. அதனால் நெஞ்ச புணத்து வஞ்ச கட்டையை வேறற அகழ்ந்து போக்கி தூர்வு செய்து அன்பு என் பாத்தி கோலி முன்புற மெய்யனும் எருகை விரித்து ஆங்கு ஐயனில் பத்தி தனிவித்திட்டு நித்தலும் ஆர்வ தென்னீர் பாய்ச்சி நேர் நின்று தடுத்துனருக்கு அடங்காது இடுக்கல் செய்யும் பட்டி அஞ்சினிக்கு அஞ்சியுள் சென்று சாந்த வேலி கோலி வாய்ந்த பின் ஞான பெருமுளை நந்தாது முளைத்து கருணை இளந்தளிர் காட்ட அருகா காம குரோத கலை அறக்கலைந்து சேமப்படுத்துழி செம்மையில் ஓங்கி மீன்மயிர் புலகம் முறித்திட்டு அம்மென கண்ணீர் அரும்பி கடிமலர் மலர்ந்து புண்ணிய அஞ்செழுத்து அருங்காய் தோன்றி அஞ்சு பொதி காலகண்டமும் கண் ஒரு 3 தோல் ஒரு 4 சுடர்முகம் 5 பவல நிறம் பெற்று தவல நீர் பூசி அறுசுவை அதனினும் உருசுவை உடைத்தாய் காணினும் கேட்பினும் கருதினும் கழிதரும் சேனுயர் மருதமானிக்க தீங்கனி. இன்னும் கேட்டமா போகுது. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு கடவுளோட சேர்ற அந்த ஒரு
வயல் மாதிரி ஒரு எப்படி அது ஞானம் முளைச்சு நீங்க சேவைங்க அப்படிங்கறத சொல்றாரு. இல்லையும் எந்த ஒரு முக்கிய வீசம் தான் வர முதல் வரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைப்பின் வாரா உறுதி என்று உரையில என்ன எழுதுவாங்க பெரும்பாலும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைப்பு என்பது முயற்சின்னு எழுதுவாங்க. உங்களுக்கு நான் திருக்குறள் சொல்லிக்கிறேன். திருக்குறள்ல ஒரு பாட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினற்றுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை எதுல வந்தது? ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழையின்றி தாழாது வினற்றுபவர். வினற்றுபவர் தமிழ் அகராதிலையுமே யாரும் சேர்க்கல. பெரும்பாலான அகராதி வச்சு பாருங்க, அந்த உயர்த்துதல்ங்கிற வார்த்தை இருக்காது. ஆனா திருக்குறள் அப்படி வார்த்தை இருக்கு. நமக்கு தான் தமிழ் இருக்கிற எல்லா ஊர்களும் இருக்கிற சொல்லி அங்க தயார்படுத்துற அளவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு அரசாங்கத்துக்குலாம் அவ்வளவு தெளிவில்லை. உயர்த்துதல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அர்த்தம் எழுத முடியாத இருக்கு. அதுக்குள்ள இருக்கிறவனுக்கு தாங்க முடியாம இருக்கிறான்ல, அதுக்குள்ள அவனுக்கு புரியும். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் என்ன சொல்றாருன்னா, அந்த உழப்புதல் அப்படின்னா உழப்பத்துக்கு திருக்குறள்ல ஒண்ணு இருக்குல்ல, இது திருக்குறள் என்ன வார்த்தை? பசங்க ஏற்றி மரபாற்றி மனத்தை உழவாறு. இதுக்கப்புறம் சிவவாக்கியர் திருக்குறளுக்கு அப்புறம் தான் வரப்போற பின்னாடிதான் உழல்றதுன்னா மனது துயராற்றி உழல்றதுன்னா நாங்க 3 மணி நேரம் பேசிக்கிறோம். மனது துயர் ஆற்றி உழலாறு. இப்ப சில பேருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா தூக்கம் வராது. அவங்களே சில பேர் நாம இருக்கிற சமாதானம் எப்ப அடையணும்னா, நமக்கு வர பிரச்சனை இல்லை, அது நாம பண்ண தப்புல ரெண்டுமே நடக்கும். நாம பண்ண தப்புல என்னன்னா ஒரு சமாளிபிகேஷன். பசங்க சொல்லுவாங்கல்ல, என்ன சமாளிபிகேஷனா அப்படிம்பாங்கல்ல. அது ஏன் அப்படி சொல்லுன்னா, அதுல ஒரு உண்மை இருக்காது. இவங்களாம் அந்த மாதிரி சொல்லி அதை நிறைவுபடுத்தலாம் அழகாது. அது நாம பண்ற தப்புல நமக்கு பண்ணிப்போம். ஆனா ஒரு தப்பு நடந்து பிரச்சனை ஆகிட்ட பிறகு அதை பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவோம், சுத்தம். அது இன்னும் ரொம்ப பேசி பேசி அதுதான் நான் சொல்றேன். ஏன் வந்து ட்ரெயின்ல போய் தலையில மோதலாம் காதல இருக்கிற பசங்கலாம் அப்படின்னா, அவன் காதல வெடிக்கிறோம் பேசுறதெல்லாம். என்ன இப்படி பேசுறாங்க, இப்படி ஏமாத்தாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி ஏமாத்தாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி ஏமாத்தாங்க. வேற என்ன பண்ணாலும் வெளியே வந்துடலாம். ஆனா அதிகமா பேசக்கூடாது. ஓசி போன கேட்டு மனது உயர் ஆற்றி உடலா. இன்னைக்கு இந்த வேலையை நான் சுத்தி வரல, இது மண்டையில இருந்து பிரியாத அளவுக்கு சுத்தம். சுத்துறதுன்னா நீங்க மென்டல் ஆகிட்டாலும் பிரச்சனை இல்லை, அக்ரமம் தான் பிரச்சனை. ஆனா மென்டல் ஆகாம மென்டலா இருப்பீங்க பாருங்க, அதான் பிரச்சனை. மென்டல் ஆகாம மென்டல் நிலையை அடையக்கூடாது யாரும். அதுதான் மனது துயராற்றி. அப்போ உனக்கு ஏதாவது உறுதி வந்து கடைபிடிச்சுன்னா அதுதான் உன் வாழ்க்கையில மேலே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். உழைப்பில் மாறா உறுதிகள். உங்களை திருப்பி திருப்பி தாக்கான விஷயத்துல நீங்க ஒரு தெளிவு அடையல, அதுல ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம்? இந்த கயிறு போய் சேர்ந்து ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கு அந்த பிறகு என்ன பண்ணலாம்? ஒத்துக்கணும். அதுதான் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவு அப்படிங்கிற வார்த்தையில தொடங்கி ஞான பெருமூளை நன்றாக ஞானங்கிற மூளை கீழ் விடணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த 5 எழுத்துக்கு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தெரியும். என்னுடைய பட்டதார் பாடத்துல 5 எழுத்து எங்கேயாவது எனக்கு அமுத்திட்டு அதுல எனக்கு தெரியலன்னா கூட நடக்கனாவும் எங்கேயாவது குத்துங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் வந்து அருளாளர்கள் திருஞான சம்பந்தராக தான் பேசியிருப்பாரு. 5 எழுத்து புனை பிடித்து கிடைக்கின்றேனே இன்னொரு பேசியிருப்பாரு மத்தவங்களும். ஏன் அதை பேசுறாங்க ஒரு விஷயம் தெரியும். இது வந்து வடமொழியில யாருக்கும் இந்த உண்மை தெரியல. வடமொழியில இருக்குது, ஆனா வடமொழிக்கு மரபுக்குள்ள சித்தாந்தம் பேசுறவங்க யாருமே இந்த பத்தல, சங்கரர் உட்பட. அதனாலதான் வேறு 4 மெய்ப்பொருளாவது திருஞான சம்பந்தர். அதுக்குள்ள நீங்க பாக்கலன்னா உங்களுக்கு புரோஜனம் இல்லைங்கிற. வேதத்தை நீ எவ்வளவு நாளும் படி, அதோட முடிவுல உனக்கு நான் வேற கடவுள் வேற, நான் உண்மையா இருக்கணும், கடவுள் என்ன கண்காணிக்கிறார். இதுக்கு வரலன்னா உனக்கு கடவுளை அனுபவிக்கிற விஷயம் வராது. அதுதான் 5 எழுத்தின் மூலமாக சொல்லப்படுற உண்மை. ஊட்டது தரப்படும் இல்லை. அதுக்குள்ள நானும் கடவுளும் ஆணவம் கண்மம் மாயை என்கிற 5 உண்மை தெரிஞ்சு எப்படி 5 புலன் 5 வச்சாலும் அந்த மாதிரி 5 பொருள் கடவுள் ஆன்மா ஆணவம் கண்மம் மாயை. புரியுதா? அந்த 5லையும்
உண்மையை தெரிந்து கொண்டு நான் எதை எப்படி செய்யணும் இந்த கடவுள் கண்காணிக்கிறார், நான் அதை அடையணும். இதை சுருக்கமா சொல்றதுதான் அங்கே இருக்குது. அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நீ எங்கன்னா எப்படின்னா கடவுளை உண்மை நம்பி நீ வாழ்க்கையை நகர்த்தவில்லை, நீ உன்னுடைய செயலுக்கு மதிப்பு உண்டு, நல்லது கெட்டது உண்டு, இதை நீ ஏற்றுக்கொண்டு உண்மையாக அதை அனுபவிச்சாதான் திருந்துற, அதை அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கு, அதான் உழைப்பு. அதுல இருந்து நீ என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த துறவுங்கிற விஷயத்துக்கெல்லாம் அவர் யாருக்கும் ஆலோசனை சொல்லல. வாழ்க்கையை தெரிந்து கொள்வது இன்னும் தெளிவாக அருகினால போல எந்த விஷயமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய படிக்கிறார். பழுதின்று உயர்ந்த வெளிநிலை மாடத்தும் செழுங்கால் உயர்ந்த நந்தன வனத்தும் தென்றல் ஈர்க்கும் மூன்றில் அப்படியே அப்படியே தென்றல் அடிக்க தண்டா சித்திர மண்டல் அப்படியே படம் பாருங்க. குடும்ப பத்திரிகையா அந்த படம் பாத்தீங்கன்னா ஆசை போயிடும். குடும்ப பத்திரிகையா பாருங்க. அதாவது கண்டா சித்திர மண்டபம் அருகிலும் கூர்திரி தரங்க வாரி கரையிலும் மயில் பிழை ஆக கீழ்த்திய குன்றிலும் வேல்குழி வேல்குழி ஆண்டான் என்ற மறுப்பெண் என்ற வாடரை சுமந்த விருப்பூர் கட்டில் மீசை படுத்த ஐவகை அமளி அணைமேல் பொங்க தன்மலர் கமலும் வெண்மடி பிரித்து பட்டின் உள் பெய்த பதமும் பஞ்சின் நெட்டனை அருகா கொட்டைகள் பரப்பி பாயல் மீமிசை பரிபுறம் இழத்த சாயல் அன்னத்தில் தளரனை பயிற்சி ரொம்ப ரக்கப்பட்டு வராங்களா. நீங்க ரக்கப்படாதவங்க ஆசை போயிருந்ததுனால கொற்றோர் அனத்தை சுற்றிய துரியன் அம்மன் குரங்கை பொம்மின் கலிப்பின் கண்ணும் மனமும் கவற்றா பண்பர இறங்கு மணிமேகலை அப்படியே உண்மை இறக்கி அடிங்க வராது. கேமராமேன் மணிரத்ன கேமரா மாதிரி இருக்கு வராது. மருங்கில் கிடக்க ஆடர வலுக்குள் அருந்தரல் முசுப்பு ஆட நீங்கிய வனமுறை கதிர்ப்பு அணியியல் கமுகை அலங்கரித்தது போல் மணியில் ஆழம் கதிர்த்து ஒளிதர மணிகளை தாங்கும் அணிவில் மென்போர் வரித்த சாந்தி மிசை விரித்து மீதிட்ட உத்தரியப்பட்டு ஒருவாறு ஒளிதர பட்டு மல்லை வாக்கிய ஒல்லியில் காதோடு தரலம் இறைக்காமல் ஒழுகி நீண்ட குமிழொன்று பதித்து காலம் பேரு காம பானமும் ஆலகாலமும் அனைத்து மிக்கமைத்த இறந்து நாட்டமும் புரண்டு அதாவது கண்ணு சொல்றாரு. ஆலகாலமும் அனைத்து மிக்கமைத்த இறந்து நாட்டம் அப்படியே சும்மா கண்ணிலே சும்மா வருது. அதுக்கப்புறம் மிகுகிற மதிய நாசர் வதனம் விளங்க புதுகரை அலங்கள் குடமிசை பொலி மஞ்சள் மடந்தை ராகம் தோய்ந்தும் ரொம்ப தெளிவா உங்களுக்கு பாட்டை கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சிந்தையின் வழி செலுத்தலின் அந்த புத்தியும் இறந்தினம் உடல்ல அத்திரம் நின்னது பெருமை என்றோ என் எரியின் வல்லாம் ஒருவன் கை முயன்று எரியினும் மாட்டா ஒருவன் பாலா எரியும் நிலத்தின் வழா கல்லே போல் நலத்தின் வழா நின் நாமும் அறிந்தோம். நீ செய்யற செயலுக்கு பலன் உண்டுங்கிறத கோணப்புறப்பு இந்த பொறுப்பு வரப்புறப்பு இதுக்குள்ள ஒரு உண்மை தன்மையை ஏற்றுக்கொண்டு அதுல வாழற வாழ்க்கையில உறுதிகளை பெற்று நீ இறைவனோடு கலத்தல் என்பதுதான் பட்டினத்தார் சொன்னது. அதிலே அவர் முக்கியமாக வரலாற்று தன்மையை வரகுண பாண்டியனை அல்லது சைவ வரலாற்றில் கடவுள் தன்மையிலிருந்து தொடங்கி எத்தனை தேவர்கள் எல்லாரையும் அதுக்குள்ளே இணைச்சி கடைசியா வரகுண பாண்டியன் அன்புல காமிட்டார். அந்த மாதிரி ஒரு அன்பு பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவனுடைய அன்பை காட்டுவதனுடைய நோக்கமும் மாணிக்கவாசகர் வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருந்திருந்தா கண்டிப்பாக அப்படி ஒரு பதிவு நடந்திருக்கும் என்பதை சொல்லி பின்னாடி வந்து திருவிழாக்குவான ஆசிரியரை விட பல வரலாற்று உண்மைகளை நமக்கு தந்த பட்டினத்தரைகளை பணிந்து இந்த அளவுக்கு தந்து